அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 19ஆம் தேதி 3ஆவது மாதம் 2025. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ காலை மணி 9. ஓகே, நேற்று நான் லைவ் செஞ்சுருப்பேன். அதாவது 2 பெண்மணிகளை நான் அழைச்சிருப்பேன் நேரடியாக பேசுறதுக்கு. அதில் ஒரு பெண்மணி சவால் விட்டவங்க, இன்னொரு பெண்மணி அந்த சவாலை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு இவங்க 2 பற்றியும் வர வச்சு பேசுவோம். இல்லை யார் சவால் விட்டாங்களோ அவங்களாச்சும் பேசுவாங்க. ஆனால் 2 பேரும் வரல. ஓகே, ஸோ 2 பேரும் வரனால சவால் விட்டவங்க வரல. அப்போ என்ன கேட்டால் இது கோச கதை. ஏன்னா நிறைய பேர் எனக்கு அழைச்சி அதை அனுப்பி இப்போ பாருங்கன்னா எல்லாம் ரிங் மேட்ச்சு இந்தமாரி வந்துட்டாங்க. நல்ல விஷயந்தான். இதை பற்றி பேசுங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் எப்படி ரிங் அரேஞ்ச் பண்ணுங்க, அதுமாரி அரேஞ்ச் பண்ணுங்கள். உண்மையிலே இவங்க இந்த சோஷியல் மீடியாவில் தான் வீரத்தை வசனம் பேசுவாங்களா, இல்லை உண்மையிலே நேரடியாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நேரடியாக அதுமாதிரி களத்தில் இறங்கி அவங்க வீரத்தையும் தைரியத்தையும் காட்டுவாங்களான்னு பார்ப்போம். இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இதுக்கு மேலே யாரும் இந்த சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் கடைசியில் அவங்க வராதனால இது ஒரு கோச கதை அப்படி சொல்லிட்டு இதை விட்டாச்சு. சரியா, திரும்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இல்லை சண்டை போட்டுக்கிட்டு சோஷியல் மீடியா இருந்தாங்கன்னா என்ன கேட்டால் லயன் பண்ண தேவையில்லை. நம்ம லயன் பண்ணால் இன்னும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நக்கி வாயனோட கதையை நேற்று கொஞ்சம் காட்டியிருப்பேன். அதில் ஒரு தம்பி, அவரோட ஐடி டிஎஸ்பி கூலிமை, அவர் என் லைஃப்பில் ஏற்ற சொல்லியிருப்பார். நான் ஏற்றிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் என்னோட இது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யாரை கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கணும் அவங்கள மட்டும்தான் ஏற்றி பேசுவேன். மற்ற யார் வந்தாலும் ஏற்ற மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் இந்த டிக்டாக் செய்கிறதுக்கு நம்ம அந்தமாரி ஃப்ரீயாக இல்லை. வேலை வெட்டி நிறையா இருக்குது. நம்ம சொந்த வியாபாரம் செய்கிறதுனால நிறையா வேலை இருக்கும். ஓகே, ராத்திரியாக இருந்தாலும் எனக்கு வேலை இருக்கும். ஓகே, அதனால் பேசலாம். ஆனால் இருந்தாலும் அவரோட லைஃப்பில் என்னை கூட்டப்போ நான் போய் பேசுகிறப்ப தான் ஒரு சில கதை அதாவது ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கேன். எவ்வளோ பேர்த்த பார்த்துட்டு வந்துட்டேன். முக்காசி பேர்த்த எனக்கு தெரியும். யார் எப்படி முடிச்ச வைக்க முள்ள மாதிரி நாதேரி ஊதேரி எல்லாத்தையும் எனக்கு தெரியும். இப்போ சில பேர் இப்போ புதுசாக அந்த டிக்டாக் இருக்கிறனால டிக்டாக்ல வந்தவங்களுக்கு இந்த பழைய ஆளுங்களோட கதையை பற்றி தெரியாதனால சிலவனை நல்லவனா நினச்சிட்டு சில பேர் இன்னும் பேசிடுவாங்க. அப்படிப்பட்டவனை திரும்பவும் அம்பலப்படுத்துறது தான் என்னோட வேலை. முக்கியமாக குறிப்பாக ஒரு நக்கி வாயினை, ஏன்னா பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. சரியா, அப்போ நம்ம தம்பி டிஎஸ்பி குலிம் ஒரு சில விஷயத்தை முழுசாக தெரியாமல் புரியாமல் அவர் இவ்வளோ நாள் ஒரு தப்பான ஒரு இதில் இருந்திருக்காரு. அதாவது சொந்த மனைவி இல்லை, சொந்த மனைவி தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் வேலைக்கு சொன்னோன்னா அப்போ அவருக்கு புரிஞ்சு அப்போ நிறைய ஆதாரத்தை அவருக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதான் பாரு அப்படின்னு. ஓகே, அப்போ இந்தமாரி தெரியாதவங்க புரியாதவங்க இன்னும் ஒரு ஆணை ஒன்று தெரியாமல் இருக்காங்க. அப்போ எத்தனை பெண்கள் ஒன்று தெரியாமல் இருப்பாங்க. தெரியாமல் இருந்து நாளைக்கு திரும்ப இவனால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். சரியா, அப்புறம் பத்தாவதுக்கு ஒரு பொய் வேற. 15 பேர் இவர் அடிச்சனால இவர் ஒண்டி போனார். 15 பேர் இவர் அடிச்சிட்டாங்களா? எப்படி இருக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மணிமாறன் மாணிக்கம் அங்கே அத்தனை பத்துக்கும் கொடுத்ததை. 2வது இவனுங்க கூட்டமாக வந்தனால கூட அந்த என் தம்பி என் கூட இறங்கி அந்த இது பண்ணனால நான் கொடுத்த ஒரு அடியில் எப்படி நம்ம நக்கி வாயும் ஓடனான்றதையும் பார்த்துருப்பாங்க. என்ன அதை செய்யுது, மண்ணு பட்டாலும் மீசியில் மண்ணு கீழே வந்தால் மீசியில் மண்ணு படாது. 2வது நக்கி வாயனுக்கு இது மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு ஈத்தரை அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு மேட்சை நான் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ புதுசாக இன்னொருத்தர் வந்திருக்காரு. நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், இந்த டுலால் பிரதர்ஸ் இந்தமாரி உள்ளவங்களாம் நிறைய பேர் இந்த மூஞ்சை காட்டாமல் இந்த டிக்டாக்ல எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்துறது, ரவுடி மாரி பேசுறது, இவனுங்கெல்லாம் கூட்டு வாயை உடைச்சாதான் அடுத்தது இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. டிக்டாக்ல எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிக்டாக்ல சில குப்பைங்களை சுத்தம் பண்ண அதில் ஒரு குப்பை இப்போ வந்திருக்கு. ஓகே, யார் அந்த குப்பை, இவன் யார் என்னன்றதை கண்டிப்பாக வெளியே கொண்டு இவனையும் இந்த மேட்சுக்கு வர வச்சு நம்ம காட்டணும். முக்கியமாக நான் காட்டுவேன். இப்படி தான் காட்டினா தான் தெரியும் யார் டிக்டாக்ல உண்மையில வீரமாக பேசுகிறவங்க உண்மையில எந்த அளவுக்கு அவனுக்கு வீரம்னு. இப்போதைக்கு சில பேர்த்தோட தராதரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக இதில் ஜேபியில் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எனக்கு உங்களோட உதவி தேவை. இன்றைக்கி லைஃப் இன்னைக்கு புதன்கிழமை 19ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இன்றைக்கி மீண்டும் லைஃபுக்கு வருவேன். டிஎஸ்பி கூலிமை கூப்பிட்டு நான் பேச போகிறேன். ஓகே, பேசுனது இல்லாமல் ஜோரில் உள்ள சகோதரர்கள் தயவு செஞ்சு என் லைஃப்பை பாருங்கள். எனக்கு முக்கியமாக இவனோட தகவல் எனக்கு தெரியணும். சரியா, ஏன்னா என்னோட ரிங் இதை அரேஞ்ச் பண்ண கடை இவனுக்கு அழைப்பு கொடுப்பேன். இவன் வரலையா, இவன் வீட்டில் உள்ள ஆண்கள் வேறு ஆண்கள் இருந்தால் அந்த ஆண்களை கூப்பிடுவோம். இல்லை இவன் வீட்டில் உள்ள பெண்கள் தைரியமாக தான் அந்த பெண்களை கூப்பிடுவோம். ஓகே, ஏன்னா இவன் என் குடும்பத்தை வரைக்கும் பேசிட்டான். இவனை நான் சும்மா விட போகிறதில்ல. ஓகே, தம்பி தெரியாமல் பேசிட்டார் பிறகு நம்ம தெரிய வைப்போம் நான் யார் எப்படி என்ன பண்ணுவேன்னு. ஓகே, ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு இரவு 9 மணிக்கு லைஃப்பை பார்க்க மறந்துடாதீங்க. மணிமாறன் மாணிக்கம் டிக்டாக் பேஜில். நன்றி, வணக்கம்.